பிக் பாஸ் வீட்டில் எப்போதுமே சாப்பாட்டுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் அதை நிறைய காட்டுறாங்க. இன்றைக்கி முதல் முறையாக குளிக்கிறதுக்கே பிரச்சனை அப்படிங்கிற விஷயமே இப்போ தான் இங்கே ரிவீல் ஆகுது. ஏன்னா 2 பாத்ரூம் தான் இருக்குது. அதனால் குளிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் சங்கடப்படுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நமக்கு வந்து அவங்க காட்டினாங்க. இதில் நடுவில் வந்து அம், கு- யார் ஃபஸ்ட்டு சர்வ் ஃபஸ்ட்டு கம் அப்படின்னு ஏதோ ஒரு ரூல் பேசியிருக்காங்க போல இருக்குது. அதனால் சில பேர் நம்ம ஃபஸ்ட்டு சர்வ்னா போயிட்டு நம்ம பஸ் எல்லாம் போகும்போது நமக்கு இடம் பிடிக்க முடியலாம் ஒரு வாட்டர் பாட்டிலை தூக்கி அங்கே போட்டுருவோம். கட்சி தூக்கி போட்டு நான் போட்டேன் அது ஏன் இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த மைக்கை மாட்டி விட்டு அதான் அவங்க இடம் அப்படிங்கிற மாதிரி ரிசர்வேஷன் பாலிசிஸில் போயிருக்கு. அதுமாரி ஒரு சண்டை ஒன்று ஆரம்பிச்சுது. சரி, கோழி முட்டி கனி அப்படின்னு திவாகர் சொன்னார் இல்லையா? ஆனால் இங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரில. அதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கனி அண்ட் எஃப்ஜேவும். எங்களுக்கே சாப்பாடு குழம்புலாம் பத்தல, குப்பையில் தூக்கி போட்டு போகிறேன் பாருங்கள் கிச்சன் டீம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, அட்ரஸ் சொல்கிறாங்க. உடனே குப்பையில் தூக்கி போடுறது தப்பு தான் இல்லையா? உடனே அப்படின்னா சிங்கில் வச்சுட்டு போகிறாங்க. போய் பார்த்தோன்னா அது 2 கரண்டி உள்ள ஒரு பாத்திரமாக இருக்குது. ஆனால் என்னென்னா அவங்க பக்கமும் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே குழம்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் எஃப்ஜே போய் கொட்டுறாரு, அதில் பார்த்தா நிறைய குழம்பு இருந்தது. அப்போ எதற்காக வாலண்டியராக அதை கொண்டு வந்தாங்க? அதாவது இவ்வளவு நாள் கழித்து பார்வதி கிச்சன் டீமுக்குள்ளே வந்தது அவங்களுக்கு பிடிக்கலையா இல்லைன்னு நமக்கு தெரியல. அது நம்ம அவங்க போக்கிலே விட்டுருவோம். இதெல்லாமும் கேப்டன் வந்து அட்ரஸ் பண்ணிகிட்டே இருப்பார். சரி, எனக்கு தெரியல, தலை அப்படின்னு அந்த போஸ்டிங் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க என்ன அந்த வீட்டின் வேலையாளா என்னன்னு தெரியல. எல்லா பிரச்சனைக்கும் போய் நிற்கிறாங்க. எல்லாமே அடல்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு மெச்சூராக ஹேண்டில் பண்ண தெரியாதா? புரியல. அதுக்கடுத்து இந்த ஒரு பிரச்சனை வந்து நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உருவ கேலிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயங்கங்க. அதுவும் இந்த நிகழ்வு நடந்ததில் அவர் என்ன தோசைன்னு வினோத் சொல்கிறதா இருக்கட்டும், இவர் வந்து வடிசட்டியை வழித்து நக்கிறவன், இது வந்து கேட்குறதுக்கு உண்மையாலே நல்லா இருக்கா? இந்த உருவகேலியே ப்ரோமோவில் வருது, எபிசோடில் வருது. என்ன சொல்ல வராங்க? உருவகேலி இந்த பாலபத்திர ஓனாண்டி அப்படின்ன உடனே அந்த அவனுக்கு வந்து என்ன பானன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாருல விக்ரம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே குண்டுன்னு சொல்லி அந்த மனசுக்குள்ளே அந்த ரணத்தை இப்போ எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து சிறப்பாக இருக்காது, அதை இன்னொருத்தன் காமெடிங்கிற பேரில் பேசும்பொழுது அதனுடைய வலியை மற்றவங்க எல்லாம் சிரிப்பாங்கங்க. ஆனால் அந்த வலியும் அந்த வேதனையும் அந்த ரணமும் எப்படி தெரியுமா இருக்கும்? என்னமோ நம்ம பெரிய தப்பு செஞ்சிட்ட மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பல்லு கொஞ்சம் சில பேருக்கு பெருசாக இருக்கும், அந்த தெத்து பல்லு அந்த இப்போ எனக்கு அப்படி தான் இருக்கும். அதை வந்து சின்ன வயசுலேருந்தே பல்லு பெருசாக இருக்குது பல்லு அப்படின்னா பல்லை உடச்சிட்டு நான் நடவ முடியும்? பல்லு இருக்கிற பல்லு அவ்வளோதான். அதை வந்து சொல்லி காட்டும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு கட்டத்தில் ரணம் மாதிரி இருக்கும், வேதனையாக இருக்கும். இதை என்னையா இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, இது காமெடிங்கிறாங்க, இதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம்னா எனக்கு ஒன்றுமே புரியலையே இது. அதாவது 2-3 முறை சொல்லலாம், நீங்கள் காமெடிக்கு பண்ணலாம். திரும்பி நீங்கள் பாடி ஷேமிங்லேயே ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது நல்லா இல்லை. இது 2 பேருமே கிட்டத்தட்ட மெச்சூரான மனிதர்கள். வினோத் அண்ட் வாட்டர்மெலன் 2 பேருமே இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேச்சுரலாக ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருந்தீங்களே, அது இயற்கையாக இருந்தது. அது இந்த விஜய் சேதுபதி வாயால் வச்சு கெடுத்ததா என்னன்னு எனக்கு தெரியல. அது நேச்சுரலாக இருந்தது. நீங்கள் நல்லா வைரல் ஆகுறீங்கன்னால நாம் ஏதோ கண்டென்ட் பண்ணுவோன்னு பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் தயவு செஞ்சு உருவகேலி பண்ணாதீங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ரணங்க. அது அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் புரியும். அதை நான் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொல்லிக்கணும்னு விருப்பப்படுறேன். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் டாஸ்க். ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசினார். இதில் ஒரு 2 நிமிஷம் தான் பேசுகிறார். பிக் பாஸ்க்கே இவ்வளோ கட்டிங் போடுவீங்களா? ஏன்னா ரொம்ப தரமாக பேசினார். அதாவது நேற்று உங்களுக்கு அந்த டாஸ்க்கு கொடுத்த விதத்தை நீங்கள் சரியாக விளையாடலை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் அட்ரஸ் பண்ணுவார். நீங்கள் உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்தேன், எப்படி ப்ளே பண்ணீங்க, உங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்தேன், இதுதானா ராஜானா எப்படி, மந்திரினா எப்படி, மந்திரிக்கு என்ன கேரக்டர் கொடுத்தேன், சேனாதிபதினா என்ன, அது எல்லாத்தையுமே அவர் அழகாக விவரிப்பார். அது எதுவுமே இதில் இல்லை. பட் நம்ம எபிசோடில் இருக்கிறது தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறதுனா நம்ம 24/7 பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு எது சரி எது தவறுன்னு கிளியராக புரியும். பட் இருந்தாலும் அதில் இருக்கிற பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராஜாங்கத்தை மாற்றுகிறேன் ஒரு சுவாரஸ்யத்திற்காக அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து சரி, அந்த இடத்துல ராணியாக பார்வதியை கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க வந்து இளவரசி அப்படிங்கிறது எனக்கு இங்கே புரியலையே. எப்படி திடீர்னு ஒரு அவர் யாராக இருந்தார்? விக்கல் விக்ரம் யாருப்பா? ஓ, அவர் வந்து பாடகர் இல்லை, பாடகரை கொண்டு வராங்க.
பாடகர்னு சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில், கவிஞரை கொண்டு ஒரு அறிவாளியே கொண்டு வந்து அரசனாக்குனா என்ன நடக்கும் அப்படின்னு அந்த கான்செப்டில் போனாங்கன்னு வச்சுப்போமா. ஏன்னா மந்திரி இருக்கார், அதுக்கப்புறம் தளபதி இருக்கார், ஆனால் அவங்க வந்து அந்த கவிஞரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து கவிஞர், ஏன்னா இது வந்து கானா உலக அரசாங்கம் தான் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்திருக்கு. கொண்டு வந்து வச்ச உடனே அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு அட்டாக் எனக்கு அதிகமாக தெரிஞ்சது. அதுவும் பர்டிகுலராக கானா வினோத் வந்து அங்கேயும் இந்த தர்பீஸ் அது இந்த என்னது யமதர்மனையே வீட்டு வாசலில் உட்கார வச்சுருக்காங்க. அது ஒரு காமெடியாக பார்க்கும்போது உண்மையாலே ஃபன்னாக இருக்குது. ஆனால் சம்மந்தப்பட்டவர்களின் வழி மட்டும்தான் நான் இப்போ பேசுகிறேன். அது எப்படி இருக்கும், எல்லாரும் உட்காந்து அதை சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக தான் இருந்தது. கானா வினோத் அந்த யமதர்மர்னு அவரை பற்றி பேசுகிறார்ல, அதை பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருந்தது. ஆனால் சம்மந்தப்பட்டவனின் வழியை மட்டும்தான் நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஏன்னா ஒரு முறை இந்த கேலி கிண்டல்கள் வந்தால் ஒரு இடத்துல கோபம் வருமானா வராது, கடந்து போயிடுவோம். 2வது முறை வரும்போது கடந்து போயிடுவோம். 3வது முறை, 4வது முறை, 5வது முறை வரும்பொழுது நமக்குள் இருக்கும் மிருகம் வெளில வந்துடும். எக்ஸாம்பிள் ராட்சசன் படம், மிருகம் வெளில வரும். அந்த மிருகம் வெளில வரத்துக்கு ஏன்னா எல்லாருமே என்ன செஞ்சு வச்ச ஐம்பொன் மாதிரியேவா இருப்பாங்க. அப்படி இருந்தால் போர் அடிச்சிடாது. ஒவ்வொருத்தனுக்கும் அவனுக்கு அழகு, அவனுக்கு என்னென்ன இருக்கோ அதுதான் அவனுக்கு கிடைத்தது. நான் எதுக்கு என் முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கணும், என்னுடைய பல்லை சரி பண்ணிக்கணும், என் கண்ணுக்கு எதுக்கு கிளாஸ் போட்டுக்கணும், இது லென்ஸ் வச்சுக்கணும், எனக்கு எதுக்கு, எனக்கு எப்படி படைக்கப்பட்டதோ அது போலவே நான் என் வாழ்க்கையை வாழ்வேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொடுங்க எல்லாரும். அதுதான் இப்போ வளர்கிற சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த அது காஸ்டியூம் இல்லை, அது பேர் என்னது, காஸ்மெட்டிக்ஸ்லேயே அவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்காங்க. என்னத்துக்கு அழகுங்கிறது மனசில் இருக்கணும். அழகு அதை கொஞ்சம் வெளியில் கொண்டு வர மாதிரி டாஸ்க்குகள் கொடுங்க, அதை கன்வே பண்ணுங்கள். ஏன்னா பிக் பாஸுங்கிற இந்த மாதிரியான ஷோவில் அது வெளியில் வரும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை விட்டு உருவகேலி எவ்வளவுங்க. இந்த இன்னைய நாள் பார்த்தீங்கன்னா நிறைய உருவகேலி 24/7 எபிசோட்லேயும் அது ஒன்று வருது. அதற்கு அடுத்தது பொறுத்து பார்த்து வெடிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு. இன்னொன்று வந்து இந்த டாஸ்கின் பிரகாரம் போனால் ஒரு இளவரசி வந்து வாயை மூடுங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தவறு. அதற்கு வந்து ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு ராஜமாதா அறிவுறுத்தி பேரில் என்ன கொடுக்கலாம், ஒரு மன்னிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இதை திவாகரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கடந்தும் போயிருக்கலாம். ஆனால் அவர் ஏன் அங்கே ஹேட் ஆகிறாருங்கிறது தான் இப்போ இம்பார்ட்டண்ட். இதுதான் கன்வே டு த சோஷியல். ஏன் பொறுத்து பார்த்தா எரிமலையும் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து காலையிலேருந்தே நீங்கள் உருவகேலி தாக்குதல். அதற்கு பிறகு பிக் பாஸ் அவர்கிட்ட இருக்கிற அரசை பிடுங்குறார். அப்போது ஒரு அந்த அந்த ஹியூமன் சைக்காலஜிலேருந்து பாருங்கங்க. அப்போ ஒரு மனுஷன் வெடிக்கிறதுக்கான ஒரு தருணம் ஏற்படும் பொழுது வெடித்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் அங்கே நடந்தது. அதுக்கு பிறகு கனி கூட போன அந்த விஷயங்கள் வந்து எப்போதும் பார்வதிக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார்ல, இவங்க சாப்பாட்டை வச்சே இது பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி முன்னாடி கூட சொன்னார்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை ஓப்பனாகவே இப்போ உடைச்சிட்டாரு. அதை கனியால் தாங்க முடியல. ஆனால் அந்த நிகழ்வை நீங்கள் காலை நடந்த நிகழ்வுடன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கனிக்கு சமையல் கட்டில் இருக்கும் பொழுது இருக்கிற கம்ஃபர்டபுள் வேறு துறையில் இல்லைங்கிறதையும் நம்மளால் உணர முடியுது. இருந்தாலும் வார்த்தைகள் அதிகமாக பிரயோகிக்கப்பட்டு விட்டது. அதற்காக அவர் என்ன பண்ணுறாரு, கனிக்கிட்ட மன்னிப்பு கேட்குற அந்த காட்சிகளுடன் தான் போகுது அந்த எபிசோட்ஸ். அது வரைக்கும் அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் உருவகேலியை தயவு செஞ்சு குறைச்சிடணும். இன்னொன்று கனி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இவர் சொல்கிறார், நான் நைட்டு தூங்கும்போதெல்லாம் இவங்க தொடர்ந்து அந்த மாதிரி உருவகேலி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கும்பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது நகைச்சுவையாக பேசுனா எனக்கு சிரிப்பு தான் வரும் அப்படிங்கிறாங்க. நான் இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது மற்றவங்களை பற்றி பேசும்போது நமக்கு சிரிப்பு வருதுல்ல, அது அப்போ நம்மளை பற்றி பேசும்போது எப்படி இருக்கும்? இது வந்து நிறைய பேருடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்குது. அதை கொஞ்சம் புரிஞ்சிங்க அப்படிங்கிறது. ப்ரோ, இந்த ரிவ்யூக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் இதை கடத்தணுங்க. இது என்னுடைய விஷயம்னா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டாஸ்க்கு கொடுக்குறாங்க. அதில் வந்து தர்பீஸ் அணி வெற்றி பெறுகிறது. அது வந்து ரொம்ப அற்புதமாகவே இருந்தது. அந்த ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது ஒளிச்சு வைக்கிறது, ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய வீட்டில் அந்த சின்ன அட்டையை ஒளிச்சு வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது எஃப்ஜே வந்து ரொம்ப அற்புதமாக 2 கொடிகளையும் கண்டுபிடிச்சாரு. சேம் சைட் கோல் அடித்தாங்க நம்ம வியானா. அதெல்லாம் ஓகே. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பட் எனக்கு இந்த நிகழ்வில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. இந்த இளவரசி அரோரா, வயானா
அவங்க 2 பேரும் நடனம் ஆடும்பொழுது, தொடர்ந்து எஃப்ஜே வந்து அந்த பீட் பாக்ஸ் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல போதும்டா சாமி அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. பட் அவருக்கு தெரிந்தத அவர் பண்றாரு அப்படின்னு விட்டுடலாம். இங்க தர்பீஸ் எப்படி தொடர்ந்து அவருக்கு தெரிந்த 4 ஆக்ஷன பண்ணிட்டே இருக்காரோ, அதே மாரி அவங்க பண்றாங்க. இன்னொன்னு இந்த நிகழ்ச்சியில எனக்கு ரொம்ப சிறப்பா இல்ல, ரொம்ப வியப்பா பட்டது என்னன்னா, ரொம்ப கிளியரா சொல்றாரு பிக் பாஸ், ராஜாக்கள் பேச மாட்டாங்க. அவங்கள நெருங்கி வரதே கஷ்டன்ட்டு. நேத்து இளவரசியா இருக்கும்பொழுது எல்லாரையும் அறிமுகப்படுத்துனாங்க இல்லையா பார்வதி. இன்னைக்கு ராஜாவா இருக்கும்போது இவங்களே எல்லாரையும் அறிமுகப்படுத்துறாங்க. ஏன்னா, இந்தந்த இடங்கள்ல தான் தான் ஸ்கோர் செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு இந்த வீட்ல ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, இவரு தாங்க நைட்டு ஃபுல்லா அந்த புக்க வச்சுக்கிட்டு, நான் இதில கிரியேட்டிவா பண்ணுவேன்னு சொன்னது இந்த விக்ரம் தான். ஆனா நீங்க எபிசோட்ல பாருங்க, ஒண்ணுமே பண்ணல. 24/7ல பாருங்க, ஒண்ணுமே பண்ணல. கானா வினோத் காமெடி பண்றாரு. நான் ஒத்துக்கிறேன். ஆனா, பாடி ஷேமிங் காமெடிய தவிர்த்துட்டு பண்ணா நல்லாயிருக்கும். அது பிக் பாஸ் வந்து ரொம்ப அற்புதமா அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. கானா வினோத் கிட்ட. அதெல்லாம் எபிசோட்ல வந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல நான் இது வந்து இப்ப நான் சொன்னேன்ல, ஃபீல் பண்ணி சொன்னேன்ல, உருவ கேலி எவ்வளோ ஒரு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அந்த மாரி உங்கள்ல யாருக்காவது அந்த மாரி ஆயிருக்கா? அந்த மாரி இந்த மத்தவங்களுடைய சிரிப்புக்காக நம்மள ஊறுகா மாரி பயன்படுத்துற அந்த நிகழ்வு நடந்திருக்கா? அப்படி இருக்கும்போது எவ்வளவு வலி இருக்கும்? அத ஷேர் பண்ணுங்க கேட்போம்.